தர்மத்தை பகைவர்கள் அது கடமை வாங்கி சொந்தமுள்ள அத்தினாக தந்தையாலும் சுகமுள்ள வருகிறேன். ஐயா மகாராஜா வணக்கம். நல்லபடி வாழும்படி அமைதி அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அமர்ந்திருக்கக்கூடிய ஆழ்வாருடைய பாத கமலத்திற்கும் இந்த சபையில் இருக்கின்ற அருமை மாதா பிதா தாய் தந்தை தமக்கன் போல் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த ஐயாவை வழிபடக்கூடிய இந்த வகையரா அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஆளை பார்த்தால் ஐயா ஆளை பார்த்தா ஒண்ணு இல்லைங்க. விளக்கமா சொல்லுங்க. விளக்கமா சொன்னாரு தம்பி தம்பி அது திருநாட்டு மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் 100 பிள்ளைகள் துறை மகன். திருநாட்டு மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் பிறந்த பிள்ளைகளோ 100 பேர்கள். அவங்க அப்பளுக்கு அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு ஆக்குற வேலையும் அவங்க அம்மா உட்கார்ந்து சாப்பிடுற வேலை சாப்பாடு. நாங்க 100 பேர் எனக்கு நேர் பங்காளி ராஜாக்கள். திருட்டு ஜாவடியா மக்கள் ஜாவடியா பசங்க. ஆமாங்க திருட்டு ஜாவடியா பையன் அவங்க பாண்டவ ராஜாக்கள். திருட்டு ஜாவடியா பசங்க நீங்க தான்டா டேய் அவங்கங்க அந்த உமராஸ்கல் உம பையா பரவாராஸ்கல் வீட்டுக்கு பீமல பண்ணு. ஐயோ அவனுக்கு பாண்டவரா ஒண்ணு போய் கேப்பணும். ஐயோ ஏய் ஓ அந்த உமராஸ்கல் உம பையா யாரடா அவன ஒண்ணு கேட்டா அவன கைல கண்டவுளுக்கு போறணும் ஏய் அவன பாண்டவ ராஜாக்கள் கண்டவுளுக்கு போறணும் ஐயா ஒரிஜினல் பையா ஓ ஏண்டா ஓ அவ எங்க போறா ஓ எங்க போறா அம்மா கண்டங்க யாருமே இல்லையா? ஒரே ஆள் கூட கிடையாது. அங்க காண ஆமா எம்ம தர்ம ஆறா அந்த ஊம பையா அந்த யமங்கட்ட புள்ள வாங்கனா ஆமாங்க அவனுக்கு போறனா எவனுக்கு போறனவா அந்த ஊம பையன் அஞ்சு பேருக்கு போறனவங்க. ஆடா திருட்டுல போறனவங்க. ஆடா திருட்டு தேவடியா மக்கா ஒண்ணு சொல்லுடா அவனுங்க சொன்னா. ஆமாங்க அதான கேட்டேன். அங்க போய் பாகம் கேட்கணும். அங்க கேட்கணும். நாட்டை குடு அதை விடு அந்த ஊம பையன் தர்மராஜு அவன் பிறந்ததும் ஆகாயத்தில் இருந்து தேவர்கள் பூமாரி போய்தான். ஆமா டேய் ஐயா 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 நீ பிறந்த நேரம் ஆகாயத்தில்
அப்ப மண்டை கொடுக்கலாம், எலும்பு கொடுக்கலாம், ரத்தம் கொடுக்கலாம். எவ்வளவு நல்ல புண்ணியமா. நான் பிறக்கிறதுக்கு முன்ன எந்த இந்த ஊர்ந்து போகக்கூடிய பாம்பு பள்ளி பூரானுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அம்மா நல்ல புண்ணியமா பார்த்தா இன்னும் இந்த பூமியில் உள்ள நரங்களை இந்த மனிதர்களை மடித்து நான் கடைசியில்தான் சாவேன். அதனால் நரங்களை மடிப்பதால் எனக்கு இப்படி பேர் பெற்று இந்த ஆசிரமத்தை நான் ஆட்சி செய்யறீங்க. எங்க போறா? காட்டுல போறா. திருட்டு தேவடியா பையா என்ன தேவடியா மக்கள் கண்ணூர் பார்த்தோட அதானே இது நம்ம ஊடு, இது நம்ம நிலம், இது நம்ம மாடு அப்படின்னு சொல்லி அண்ணன் நம்ம பொண்டாட்டி பாடுறா. கூட்டு பயிர் வைக்க வரையா? காவேரி முடியிலிருந்து தேவந்தலுக்கு கடகிட்ட விடுங்க. வாய் தவறி வந்து அண்ணன் போய் வானடா கடகிட்ட விடுங்க. சரி போடா, நீ கூட தான் வந்து 4 நாள் வீட்டுல வந்து அவங்களை சொன்ன எல்லாம் ஒண்ணுதான். நாட்டை கொடுக்காமல் ஆமா நயமா அழைத்து சூது ஆமா காட்டுக்கு ஓத்திய நல்ல புண்ணியமா 12 வருஷம் வனவாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் 14 வருஷம் அக்கால வாசத்துக்கு பார்த்து விட்டால் மீண்டும் 12 வருஷம் எப்படியா மக்கா போனானுங்களே. ஏண்டா காட்டுல ஒரு பாம்பு சிங்கம் கரடி அச்சை சாவ கூடாது. அவனுக்கு சாவ மாட்டானுங்க. ஒரு மாறாட்டம் அவனுக்கு பாண்டவ ராஜாக்கள் சாவ மாட்டாங்க. அவங்க பாண்டவ நல்லவனுங்க. எல்லாம் படிச்சவங்க. அப்படி அழைத்து அவனை அபிமானம் செய்து காட்டுக்கு வாட்டி கட்டளைப்படி 12 வருஷம் கழித்து கோட்டாமுகம் படைத்தான். உலகமாமுனி உன்னை போல ஒரு நல்லவன் வந்து கேட்க கூடாது. உன்னை போல ஒரு நல்லவன் வந்து கேட்க கூடாது. கோட்டா மகமுடித்தவன் அவன் வந்து நாட்டு கேட்பது, நாட்டு பாகத்தை கேட்பது, நான் கொடுப்பதா அப்படின்னு பங்கப்படுத்தி விட்டார். நாட்டை கொடுக்கவே கூடாதுங்க. நம்ம கொடுக்கனால ஏண்டா 7 ஏக்கரால 1 சென்ட் குறையாது. கண்டிப்பா எப்படி குறையுமா? ஆமா 66,000 வீதி, ஒரு வீதிக்கு 66,000 அரண்மனை, ஆக மொத்தம் 435 கோடி 60 லட்சம் எண்ணிக்கை கொண்டதாக சோபரி பட்டணம். ஓ நான் வரேன் தம்பி. ஓ இது யார் இடம்? நம்ம இடம். ஒரு ஊசி அம்மா அவனுக்கு இருந்தா அதை யார் சொல்லுவான்? அது பாண்டவர்னு சொல்லுவாங்க. குடுக்கலாமா? ஒரு கண்மூடி எடுத்தாங்க நாட்டிட்டா. அது பாண்டவர். நாங்க கூட சொன்னா வாங்க இடம் தான்டா. இவன் தான் சொன்னா பாண்டவர் இடம். என்னன்னு கேளுங்க. பாண்டவருக்கு தாங்க சொல்லுவாங்க. கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்காம இருக்க என் மாமா சகுனி அழைத்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும். கூப்பிடா சகுனியா. அம்மா சகுனியா
அப்படி கொடுக்காம இருக்க நல்ல முடிவே எடுக்க மக்கள் நாட்டை ஆச்சு கண்ணுல எதுவுமே நல்லதே தெரியக்கூடாதா? அதை அப்படியே புட்டுணுமா? மகனே ஆழ்வார் புண்ணியத்துல மார்கழி மாசத்துல ஏதோ எவ்வளவு நல்லது கெட்டது போய் எவ்வளவு லாபம் நஷ்டம் இருக்கும். நம்ம அவரை மனசு லைக் ஆமா மருமகனை துரியோதனா எம்மா கடுப்புகிறோம் நல்ல முடிவு அமருங்கள் அமருங்கள் நல்ல முடிவு ஒரு பேர் வந்துட்டானு மதி ஓ தூக்கம் தெரிஞ்சது உங்களுக்கு. ஆமாங்க, என்னங்க மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்குது. அது காரணம் என்னன்னு கேட்டா என்ன பழமொழி சொன்ன வார்த்தை எதுவுமே பழுதாகலையம்மா. எப்படி? ஆள் அடந்தது வேலை, தாள் அடந்தது பயிர். ஆள் அடைந்ததுதான் பயிர். அந்த மாதிரி நான் ஒரே ஆளு பேசிட்டு கிடந்தேன். நீ ஒரே ஆளு செய்யலா போறானமா பண்ண 2 மணி நேரம். அவன் வந்தானு ஒரு கூட்டம் அப்படியே கூண்ட திறந்து விட்ட மாதிரி இந்த பண்டிகைலாம் அப்படியே கும்பலா ஊட்டி முடிச்சு உண்டா பக்கத்துல காவேரி குண்டி பொண்ணத்து கூட என்ன இல்லடா அது வேற ஒரு பொண்ணாடி. சரி, நீங்க இருந்து போ. துரியோதனனை பார்த்து உன்னுடைய சின்ன மாமனார் கோபால கண்ணன் இளந்தோப்பிலே தங்கியிருக்கின்றார். உன்னை சந்திக்க வந்திருக்கின்றார். உன்னோடு வார்த்தையாட வந்திருக்கிறார். இத போய் சொல்லு. போய் சொல்றேங்க. அவன் வந்து என்ன மரியாதையா வைக்கிறான். ஐயா மகாராஜா, அமைச்சரே, உன்னுடைய மாமனார் சின்ன மாமனார் உன்னை சந்தித்து பேசலாம். அவருடைய உடன் பிறந்த மாமனார் வந்தாங்க. நமக்கு சின்ன மாமனார் ராஜ மரியாதையோடு அழைத்து வர வேண்டும். என் சும்மா இருக்கும் தம்பி, அதை மாத்தணும். அது மட்டுமல்ல, அந்த இளந்தோப்பிற்கும் காப்பறிந்த மலர் முழம் அது மட்டுமல்ல, 32
மருமகனே துரியோதனா அசினாபுரத்துல என்ன மாந்தோர மயிரத்தோட ரத்தினகுல என்ன என்னுடைய சின்ன மாமனா அவர் இளம் சொத்து தங்கி நிற்கின்றார் ராஜமரியாதையோடு அழைத்து வருவதற்கு இப்பேற்பட்ட ஏற்பாடு மருமகனே துரியோதனா பட்ட பாடலாம் போச்சுதே பாடுபட்டான் தெரியலையா கண்ணு எதிர்க்கு வந்திருக்கான் தெரியும் அந்த ஐவராஜாக்கள் பகிர்ந்து நாடு கேட்க வந்திருக்கான் ஐயோ இவங்க வந்து நாட்டை இந்த சபைக்கு வரக்கூடாது. அதனால் இதை தோற்றுக்கும் வராமல் ஆளை சப்பாத்தி முள்ள கொண்டாடி அப்பவே அவன் வீட்டை அவன் எதுக்கு வரான்? அவன் சூதுமாக்கமுள்ளவன். இந்த உலகத்தை என் பெருமா ஒரே ஆழ்ந்தவன். அவன் நான் கேட்க சாதாரணமானவன் அல்ல. அந்த திருட்டுக்கு ரிஷன் பத்தாண்டும் செய்ய போகுது அவன் நரிக்குள்ளி பாட்டி அவன் தம்பி நரி தலையில பேணு பிடிச்சிட்டு அப்படின்னா செய்யும் நரி தந்திரமா ஒரு காய்ந்து கட்டி வாயில அப்படி கவிக்கிட்டு அப்படி போயிட்டு அதற்கு சமுத்திரம் ஏறி அப்படி லேசா கை கால தண்ணி உள்ள அப்ப இந்த கை கால இருக்கிற பேனு இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிட்டு முதுக நினைக்கும். அப்ப முதுகுல இருக்கிற பேனு இன்னும் கொஞ்சம் ஆழம் போயிட்டு அந்த தலையை நினைக்கும். மொத்த பேனும் வாயில இருக்கிற காஞ்சி கட்டுமே ஏறிவிடும். அந்த வாயில இருக்கிற காஞ்சி கட்டி அப்படியே வாயை எடுத்துட்டு தண்ணி மேல விட்டுட்டு தலையை தண்ணி உள்ள முழுகி தந்தியமா ஏன்னு கேட்டா எனக்கு பேணு பாருங்க யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும். அப்ப அந்த நரியை போல் தந்திர முடியும். சூது பார்க்க முடியும். இவன் நாட்டை கேட்கிறான். மொட்டை தலையை தேடுவான்.
மொட்டை தலை முட்டை முடி இருக்குமா? இந்த மொட்டை தள்ள முடி இருக்குமா? இருக்காது. இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முழங்காலுக்கும் முடி போட்டுவானா? இவன் அசப்பட்ட மாயஜாலக்கு அவன் எதுக்கு வரான்? எதுக்கு? ஆனா ஏதோ வழி இல்லாத இனஜாதி ஐவருக்கு ஏதோ வழியில்லாத இனஜாதி ஐவருக்கு. ஏதோ வழி இல்லாத இனஜாதி ஐவருக்கு ஏதோ வழியில்லாத இனஜாதி ஐவருக்கு. பதங்களுக்கு இல்லாத கட்டுவாரம் எதுக்கானுடா? டேய், சொந்த தகப்பையான்னு தெரியாதவன். தெரியாது. அந்த தகுதியில கம்மியாட்டி. அட ஐவன் ராஜாக்கள். எதுக்கு வேண்டாம்? நாட்டுக்குடி. நாட்டுக்குடி. டேய், தேவடியா மக்களே. டேய், கண்டவனு பார்த்தவனே. ஆட்டம் பாக்குறவங்க கேட்டா அம்போக நடக்க மாட்டாங்க. யாரு? யாரு கேக்குறா? என் பக்காளி ஐவன் ராஜாக்கள். அவன் வந்து நாடு கேக்குறான். கேக்குறான். கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? அவனுக்கு பரிசு இவன் வரான். இவனை வா வந்து. அதுக்கு மாட்டா. வரவேற்பு. வரவேற்பு. வணக்கம். 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 முன்னாள் பந்து கேட்டு. உட்கார்றா. ஓய், யாரும் மூச்சு விடக்கூடாது. ஏய். மூச்சு விட்டா கூட எழுவு மூச்சு விடும். வேறொரு ஆட்சிடா அப்பா சொன்னா சாப்பிடு. மூச்சு விட்டா கூட எழுவு மூச்சு விடணுமா? அந்தாலும் சொல்றேன். ஆமா பெருமூச்சு வரக்கூடாது. ஆமா பீஸ்வாஜர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னால தப்புன்னு விட்டுடணும். ஆமா விடு. ஆமா வாங்க எப்பா மழை பெஞ்சு விட்ட மாதிரி இல்லம்மா. என்னத்துக்கு சொல்ற? அடே அப்பா நான் ராணுவ படம் வந்த மாதிரியே இருக்குது. அப்படி இல்ல ஆ. இரு. புரியா? இப்போ நீங்க அருமையா நாடகம் பாக்குறீங்க அம்மா. உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். எப்படி? நீங்க விடியேஞ்சி நாடகம் பாத்தீங்களா? அந்த கேள்வி கிடையாது. நேரம் ஆட்டம் பார்த்து வந்தீங்களா? அது கிடையாது. ஆஹா. நீ செய்யலாம் சொன்னி அது கிடையாது. ஆஹா. துரியோதன வந்த பிற்பாடு கேட்கிறேன். துரியோதன வந்த பிறகு. ஆமா. துரியோதன இரு இரு துரியோதன நல்லவனா கெட்டவனா சொல்லுங்க. நல்லவனு ஒரு ஆள் சொல்லிக்கிறாங்க. அந்த தம்பி கெட்டவன் சொல்லிக்கிறான். இல்ல யாரும் யாரும் சொல்லலாம். நல்லவனா கெட்டவனா? அரவபடி துரியோதன நல்லவனா கெட்டவனா? அது முக்கியம். சொல்லுங்க, தயங்கவனா சொல்லுங்க. கெட்டவன் தானா? கெட்டவனா? ஏய், ஓ எமதி, ஓ என்ன யாரு கேட்டவன்னு சொல்லணும். அவனுக்கு ஓய்வாட்டு பண்ண நிற்கிறான். ஃப்ரீ பஸ் விடாத காசு கொடுங்க சொல்லு. என்ன யாரு நல்லவன் சொன்னா அவனுக்கு டபுள் அது மட்டுமல்ல, இந்த கோட்டர் இது அவனுக்கு 50 ரூபாய் தான். ஒரு கோட்டை 50 டிஸ்கவுண்ட். ஆமா, கெட்டவன் சொல்ல உனக்கு 500 ரூபாய். 500 ரூபாய். ஓ இப்ப இரு நம்ம ஆளுங்க இருக்காங்க. அம்மா, நான் ஏன் இந்த வார்த்தையை கேட்டேன்னு சொன்னா, ஏன் உண்மையிலேயே துரியோதனன் நல்லவன் தான். அவன் மேல தப்பு இல்ல. தப்பே கிடையாது. வேற யார் மேல தப்பு? டேய் டேய், ஓ சின்ன மாமனார் வந்தால் என்ன, பெரிய மாமனார் வந்தால் என்ன? எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். அவன் என்ன சொல்றான்? அம்மா கம்னா இருக்குமா? நான் தங்கியிருக்க இளந்தோப்பிற்கு, ஆமா, அவன் அமர்ந்திருக்கிற சிம்மாசன மேடைக்கும் இருப்பா பேசாத. மாந்தோரணும், மாந்தோரணும், மகிட தோரணும், ரத்தின குலோப்பு கூட கட்ட சொல்றான். ஆமா, அவன் நல்ல என்ன சின்ன மாமனார் வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பகவான் வந்திருக்கார். காம்பறிந்த மலர், அந்த காம்பு இருக்க கூடாது. பின்னாடி கட்டுற அந்த காம்பு இருக்க கூடாது. அவனுடைய மேடைக்கும் நான் தங்கியிருக்க இளந்தோப்பிற்கும் 1 முழம் உயரம். 1 முழம் உயரத்துல காம்பு அரிஞ்சிட்டு கொட்டணுமா? ஆமா, அந்த காம்பு கூட பகவான் காலில் பொத்துறப்படாது அப்படின்னு 1 முழம் உயரம் கொட்ட சொல்றான். நான் நடந்து போனா அது சும்மா அப்படியே பஞ்சன மெத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணத்துலதான் சொல்றான். அவன் மேல தப்பே கிடையாது. அவன் நல்ல வந்தான். வேற என்ன? ஓ
இல்ல நீங்க சொல்றது உண்மைதான். ஆமா, அது அவனு சொல்லி தப்பு இல்ல. தப்பு இல்ல. அற்றதோர் அவன் குடிக்கு இவன் அஷ்டம சனியனானா. ஏய் சனினே, நீ சனினே சனினே. ஏடா சரி சொன்னா ஆ. உன் ஊருக்கு பக்கத்துல காவேரி முடியும். ஆமா. என் வீட்டுல புது சனி குடும்பம் கெடுத்துருவேன். நீ என் வீட்டுக்கு உள்ள வரும்போது தலைவாசி பிள்ளை செருப்பு வச்சுக்கிறேன். பார்த்து வாசிப்படி விடாது வருவேன். அந்த தொடப்பு கட்டி வச்சுக்கிறா. ஓட்டை பிரிச்சு வருவேன். ஓட்ட பிடிச்சு வந்தாங்க அங்க லைன் விட்டு வச்சுக்கிறேன். கரண்ட் சாக்கெட் சுத்துவா. பூந்து வருவேன். அங்க என் சின்ன பொண்ணு பிய கடிச்சு மூஞ்சி மேல ஊத்துவா. அங்க பெரிய விட்டு வச்சுக்கிறேன். பண்ணி வெடி. ஏண்டா மதி ஆ, நல்லவனுக்கு போடலாம் ஆட்டுக்காரி சோறு. ஆ. திருட்டு பையனுக்கு தேங்காய் பால் சோறு போட்டா நான் பார்த்துட்டு சும்மா திருட்டு இருக்கேன். பையன் ஐயா. மவுத்த பார்த்தா தெரியல கம்மியாட்டி அவன் திருட்டு சோறு தின்றானே. அது அவன் திறமை. ஆ, நீ தின்னு மாதிரி பெருக்கு. சரி சரி டேய் மதி. ஓ, நான் என்ன சொல்றேன், ஆ. ஆளை வராத ஆளை சப்பாத்தி முள்ளு அடைக்க சொல்றான். ஆமா ஆமா துரியோதனா. ஆளை வராத ஆள சப்பாத்தி முள்ளு. இந்த முள்ளு என்னடா பண்ணுது? என்னங்க இந்த முள்ளு போய் நம்மள பண்ணோம்? அதானே நம்ம காலை இந்த ஆள சப்பாத்தி முள்ளு என்ன பண்ணோம்? மூணாவது பள்ளிக்கூடம் படிக்கும் போது நம்ம அப்பா அம்மா மூணாவது பள்ளிக்கூடத்தை நிறுத்திவிட்டு பாத்தி மேய்க்க நம்ம மல்லூர்பேட்டை ஆத்துல விட்டாங்க. அங்க எம்மா நெஞ்சு முள்ளு நம்ம காலை போத்துச்சு. நம்மள என்ன பண்ணுச்சு கேட்டாங்களா? என்னங்க பாத்து தோல் முட்டை போருக்கு போனோம். அப்ப எம்மாத்த நம்ம பார்த்தோம். இந்த முள்ளி நாங்க பண்ணோம். நான் சின்ன வயசுல வாத்து மேய்ச்சது தப்பா அம்மா? அது மூணாவது படிக்கிறத நிறுத்திவிட்டு போய் அதை சொல்லாத விட மாட்டீங்களா? டேய் அப்பா. சரி சரி விடு 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 விடு. டேய் என்னடா தப்பு? அதேதான். போய் சொன்னா தவறு. அதேதான். வாத்து மேய்ச்சது தப்பா? வாத்து தோல் முட்டை போருக்கு தப்பு. டேய் அதனால் ஆ, இங்கவே ரதத்தை நிறுத்திட்டு இப்ப நம்ம கால்நடையா புறப்படும். அதேதான் சரி. கால்நடையா போவோம். டேய் ஓ, இவர் தூதுக்காக நடந்த யாதவ கண்ணன் துரியனிடம் இது சமயம் வாதிகள் பேச நான் தூதுக்காகவே நடந்தேன். ஏய், ரெண்டு பேர் மட்டும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் 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 ஐயா. சுகி பாபா ஆ, நீங்க அகஸ்திராபுரம் கட்டணும். இதே ஊர்தான் தான். அகஸ்திராபுரம் அசலாமுடி கட்டணும். அது ஒருக்கு ஆதி ஆதி வீடு பாரு. அதோ இருக்குது பாருங்க. அந்த மாளிகை ஏன் ஊடுங்க? மெத்த விடா இந்த மெத்த ஊடு ஏன் ஊடு? இதோ இருக்கு பாருங்க இந்த கூரை வீடு. ஏன் ஊருங்க அது? இந்த தேவடியா பையன் என் சொந்த தம்பி. இந்த தேவடியா பையன் என்னை ஏமாத்தி அந்த கூரை வீட கட்டிட்டான். அவங்ககிட்ட ஏமாந்து போய் இந்த மெத்த வீடு கட்டிட்டேன். வெள்ளையாவே இன்னும் பெயிண்ட் அடிக்க காசு கிடையாது. தேவடியா பையன் நல்லா இருப்பா, நீ கூரை வீடு கட்டிட்டியா ஏமாத்தி? யாரும் எங்க பாத்தீங்களா? ஏ மோசமாரா, பெயிண்ட் அடிக்க காசு இல்லடா. இந்த கூரை ஓட்டு கூட வெட்டி எடுத்துக்கடா நீ. எவடா அது மாதிரி தான் தம்பி மோசம் பண்ணா? சத்தியமா 40 அங்க எல்லாத்தையும் ஏமாத்தி ஏமாத்தி எடுத்து போய் சின்ன மாமியாரோட வச்சுக்கின்னு அங்க கொடுத்துட்டு திருப்பூர்ல 40 சென்ட் வாங்கி போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? வாரத்துல போவியோ 3 மாசத்துக்கு ஒரு ரூபா போறோம். ஏன் நல்ல கேதி போவியோ அந்த பகவானுக்கு தான் தெரியும். முன்னாடி வந்தான் சத்தியமா சபையார்களே ஒரு இட்டாச்சி ஒரு ஜேசிபி வாங்கி வச்சுக்கிறான் அவன் தம்பி மோசம் பண்ணி. ஆனா 1 மணி நேரத்துக்கு ஜேசிபிக்கு 8 ரூபாய் தான் வாடகை. கம்மியா தான் ஓத்துல வந்த காசு. ஆமா. டேய் டேய் சேரன் மட்டும் சொல்லுறான். அவன் இன்னொருத்தவன் வரானா வண்டி வச்சு வரானா. அப்படி இல்ல பகவான். ஆமா,
நடந்து போகும்போது அத்தனாபுரி பட்டணத்துல நடந்து போகும்போது இது யார் வீடு இது யார் வீடு இது யார் வீடு விசாரித்துக் கொண்டு போகிறார் இருக்கிற நாட்டுல இருக்கிற மக்கள் கிட்ட. அப்படி போகும்போது அதோ பார் ஒருவர் யாரு வந்து கொண்டிருக்கிறார். யார் அது? டேய், என் எதிரில் வீதுரன் வந்து என்னை வைத்து போக. எதிரில் வீதுரன் வந்து என்னை வைத்து போக. எதிரில் வீதுரன் வந்து என்னை வைத்து போக. கட்டிய வருகிறார் பாகூர் என்னவர் மன்னை. ಕಮಲಕಣ್ಣ ಪಚ್ಚವಣ್ಣ ನೀಲವಣ್ಣ ಮಾಧವ ಮಧುಸೂದನ ಕೇಶವ ನಾರಾಯಣ 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 ನಾರಾಯಣ. எங்க பகவானே, அடைய என்னடா போற. என்னங்க வாழைப்பழத்தை எடுத்து தோலை பூரா உரிச்சு உரிச்சு உங்ககிட்ட கொடுக்குறாரு, பழத்தை பூரா கீழே போடுறாரு, நீங்களும் வாயில தோலை வச்சுக்கிறீங்க. உடுக்க இழந்தவன் கை போல் ஆங்க இடுக்கன் களைவது நட்புன்னு ஒரு சொன்னார். வள்ளுவர் சொன்னார். அதுக்கு இறந்த உலகத்துல எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. நட்புக்கு இணை எந்த உலகத்துல எதுவும் கிடையாது. யார் ஒன்னாலும் இருக்கலாம். ஆமா. ஆட்டமா ஆ. திருடன் கோயில் ஆட்டமா ஆட்டமா. யார் வராங்க அவருக்கு பேரே சொல்லியா. ஆமா ஆமா. யார் வராங்கன்னு கேட்டுட்டு சேகராஜா தான் வச்சிருப்பாங்க, சேகராஜா தான் வருவாரு. அப்புறம் அவங்களா முடிவு பண்ணிக்கலாம். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த இடம் தான் அந்த மாதிரி. ஆமா. ஆனா அப்புறம் அப்படி ஒரு கணக்கு. அந்த மாதிரி உடுக்க இழந்தவன் கை போறாங்க நட்பு. நட்புக்கு இணை யாரும் கிடையாது. இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அது 1000 ரூபாய் கையில கொடுத்து இந்த பகவானே நல்ல சந்தம் அருமையா பண்றீங்க. இந்த வாழ்த்துறவங்க பணத்தை முந்தா நாள் கூட பெங்களூர்ல இருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தாங்க. 5 வருஷம் கழிச்சு பார்த்து வந்தான். அப்படியே எனக்கு போன் போட்டான். நேரா என் வீட்டுக்கு வர வச்சேன். என் வண்டியில உட்கார வச்சேன். நேரா ஒயிட்டாவுக்கு போனோம். ஆளுக்கு 4 குவார்டர் நிறுத்தி 5 குவார்டரா குடிச்சோம். அப்படியே 100ல வந்தான். நேரா புளிய மரத்துல மோதினேன். அடிச்சு அவன் போய் கீழே வந்து 4 பல்லு புடிச்சு 8 தையல் ஒரு கை முடிஞ்சு நேரா ஆம்புலன்ஸ் அந்த அளவுக்கு நட்பு பாசம். அதுக்கு பேரும் நட்பு தான். அப்ப ஒரே ஓட்டமா ஓடி விதுரன் பகவான் வந்துட்டாரு. என்ன கொடுப்பது? அப்ப அவன் வீட்டுல அந்த நேரத்துல இருந்தது ஒரு தார் வாழைப்பழம். அத ஓட்டமா ஓடி அந்த ஒரு தார் வாழைப்பழத்தை பகவான் எதிர்க்க கொண்டாந்து வச்சுட்டு பழத்தை புட்டு தோலை உரிச்சு கையில கொடுக்குறேன். பழத்தை கீழே போடுறேன். நானும் தோலை வாங்குறேன். அப்போ இதனுடைய காரணம் என்னன்னு கேட்டா அவன் முகத்தை நான் பார்த்தேன். என் முகத்தை அவன் பார்த்தான். இப்போ 24 மணி நேரமும் நாராயணா 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 முடிச்சு விட்டு பண்ணுங்க. அப்படியே போடும்போது அப்படிடா. அப்போ என்னையே துதித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் இந்த விதுரன். இவனுக்கு ஒரு நாளைக்கு காட்சி தரணும்னு நினைச்சீங்க. அது அந்த நாள் வந்து விட்டது. இந்த நாள். அதனால அவன் தோலை தான் கொடுத்தான்னு நான் பார்க்கல. பழத்தை தான் கொடுத்தான்னு நான் பார்க்கல. நீ பார்க்கல? ஆமா. விதுரா பகவானே, இது யாருடைய குடிசை? இது தங்களுடைய குடிசை பகவானே. அப்படி சொல்லு. பூரா பேரும் எந்த தேவடியா பையனை சொல்லிட்டு போட்டான். இது ஏன் ஊடுன்னு எந்த தேவடியா பையன் சொன்னா நல்லா இருக்க மாட்டான் அவன். அதனால தங்களுடைய குடிசை. பகவானே, இந்த ஆழ்வாருக்கு ஒரு குடிசை இருக்கு. ஆமா. ஆஹா. பாரு வாரம் நாராயண நாராயணா. எப்படியம்மா நீங்க எல்லாம் கூத்து பாக்குறீங்களே? சாஷ்டாங்கமா காலில் விழுந்தான். ஒரு தார் வாழைப்பழத்தை புட்டு கையில கொடுக்குறான். ஆலை சப்பாத்தி முள்ளடைச்சான கடவுளை அவன் வீட்டுக்கு போவானா? இதை இவன் வீட்டுக்கு வருவானா? குழந்தையும் தெய்வமும் கொண்டாடிய இடத்தில் ஒரு குழந்தைய தூக்கி ஆசை அன்பா வச்சிருந்தா மறுநாள் நம்ம கிட்ட வரும். இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தை வராது. நான் சொல்லல, பழமொழி ஏற்கனவே சொல்லிட்டு போட்டாங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடிய இடத்தில். இதுரா பகவானே, அருமை 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 அருமை. வந்தின்
வந்து வந்து மன்னரும் ஐங்கிளரும் வணங்க ஆஹா பைந்துளால் முடிமலர் பைந்துளான் முடி பரமனும் கண்மலர் பரப்பி பைந்துளார் முடி பரமனும் கண்மலர் பரப்பி அந்த நகர் புகுந்த பின் அரச நீர் புகாமல் அந்த நகர் புகுந்த பின் அரச நீர் புகாமல் முந்தி அருள் விதிரன் வாழ் வளமனை புகுந்தாய் இந்த முந்தி அருள் விதுரன் வாழ் வளமனை புகுந்தாய் நாராயணா வந்து வந்து மன்னரும் ஐங்கலரும் வணங்க இந்த தேசத்து மன்னாதி மன்னர்களா வழங்கக்கூடிய துரியோதன மாமன்னன் அப்பேற்பட்ட துரியோதன மாமன்னன் பகவான் என்கிறான் வருகிறார் என்று மாதோரணம் மகிட தோரணம் ரத்தின குரோப்புகள் கட்டி பாம்பரித்த மலர்முழம் கொட்டி 32 மேல தாங்கள் தாம் 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 என்று முழங்க அங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த துரியோதனன் மனைக்கு செல்லாமல் அந்த மாய் நகர் புகுந்த பின்னர் சன்னீர் புகாமல் அவன் வீட்டுக்கு போகாத சந்து வழியா புகுந்து முந்திய பலமனை புகுந்தாய் அருமையான செய்யும் அருமை அருமை அருமை. அப்போ ஒரு மனிதனுக்கு கடவுளே நேரடியா போய் தரிசனம் தராருன்னு சொன்னா தரிசனம் தராங்கன்னு சொன்னா இந்த பனி என் நாக்கு கட்டுதுப்பா, நம்ம பனி பெய்யுதுன்னு அர்த்தம். நாக்கு மொத்தமா போய் திரும்பல. சரி 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 சொல்லுங்க. அதனால் எவ்வளவு புண்ணியத்தை செய்திருந்தா எனக்கு நேரடியா உங்கள் தரிசனம் கிடைத்ததே நாராயணா. கதிபனே பச்சையோ இலையோ கதிபனே பச்சையோ இலையோ சொன்ன மாதவனே சுருதியின் கருதியோ மாதவனே ஐயா சுருதியின் கருதியோ என்ன மாதவம் செய்தேனோ அடியேன் தான் குடிசை புகுந்தாய் ஏ முகுந்தாய் என்ன மாதவனே அடியேன் குடிசையில் தான் புகுந்தாய் ஏ முகுந்தாய். நாராயணா முன்னமே தகுந்த எந்த முதுமையின் ததியோன் முற்காலத்தில் என் தாய் வயிற்றில் நான் கர்ப்பமாக இருக்கும் பொழுது என் தாய் செய்த புண்ணியமோ இல்ல நான் செய்த புண்ணியமோ இந்த ஊர் செய்த புண்ணியமோ இந்த ஊர் மக்கள் செய்த புண்ணியமோ வந்திருக்கிறவங்க புற பேரும் புண்ணியம் செய்தவங்க படுத்து தூங்கினா கூட செய்தான். இன்னைக்கு புண்ணியம் செய்தவர்களே என்கிட்ட இன்னைக்கு நாள் அப்படி, இன்னைக்கு நாடகம் அப்படி. கதிபனே பச்சையோ இலையோ அந்த பர்ணக செயல் என்று சொல்லக்கூடிய பாம்பனை மேல் படுத்திருந்தீர்களே அந்த பாம்பு செய்த புண்ணியம் நான் செய்தேனோ என் குடிசை செய்ததோ இந்த ஊர் மக்கள் செய்தார்களோ பகவானே அந்த ஆளிலை என்று சொல்லக்கூடிய சிறிய வடிவெடுத்து உறங்கிக் கொண்டிருந்தது அந்த ஆளிலை செய்த புண்ணியம் நான் செய்தேனோ இந்த ஊர் செய்ததோ இந்த ஊர் மக்கள் தான் செய்தார்களோ நாராயணா. தங்கம் என்று சொல்லக்கூடிய தங்கத்தை மேனியிலே பூசிக்கொண்டிருக்கக்கூடிய நாராயணா அந்த தங்கை செய்த புண்ணியம் நான் செய்தேனோ இந்த ஊர் செய்ததோ பகவானே. தங்கை செய்த புண்ணியம் கார்மேனி பவளமா கதிமதி வத நம்ம காற்று சென்றா மறை கண்ணனே உயர் ஓட்டு சுலபம் மணி வண்ணனே கடன் வியாபியப்பட்ட வாவியிலிடம் வியாபியப்பட மீதினில் ஐய கல்லன் நித்திரை செய்யும் கர்த்தனே ஐய கல்லன் நித்திரை செய்யும் கர்த்தனே தொண்டர் உள்ளம் எவும் பரிசுத்தனே. எப்படி கதிர்மேனி பவளமாய் கதிர் மத்தி வதனமும் அந்த மாதிரி ஈசனுக்கு அவருக்கு அபிஷேக பிரியன், அலங்கார பிரியன். பகவான் கோயிலுக்கு போய் பாரு, தங்கமே ஆபரணம் பூண்டிருப்பாங்க. நான் எனக்கு தங்கம் தான், எந்த கோயிலுக்கு போ தக்க 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 தகன்னு இருப்பேன். எனக்கு மட்டும் இல்ல, அதே மாதிரி அதே மாதிரி தக தகரு போட்டு வச்சிருக்காங்க. யாருங்க? ஆழ்வாருக்கு கேடாழ்வாருக்கு தக தகரு போட்டு வச்சிருக்காங்க. அதனால நான் அலங்கார பிரியன், என் மைத்துனன் கைலாயபதி அவர் அபிஷேக பிரியன். சொர்ண மாதவனே சுருதியின் கருதியோன். சுருதி என்று சொல்லக்கூடிய 4 வேதம் இருக்கின்றது. அந்த 4 வேதத்தில் நடமாடக்கூடிய நாராயணா அந்த 4 வேதமும் சொல்லுகின்றதாம் நாராயணா 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 வென்று. அப்பேற்பட்ட 4 வேதத்தில் அடங்கக்கூடிய நாராயணா அந்த 4 வேதம் செய்த புண்ணியம் நான் செய்தேனோ. சொர்ண மாதவனே சுருதியின் கருதியோ. சுருதினா 4 வேதம். என்ன மாதவனே அடியேன் குடிசையில் தான்
அதனால் நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று கொண்டு தேட உன் திருவடி நாட நான் ஏது புண்ணியம் செய்தேனோ அன்ன வாகனம் ஏறும் அயனுக்கு தந்தையாகி அயனாகிய பிரம்மதேவனை படைத்தவன் இந்த எம்பெருமான் அன்ன வாகனம் ஏறும் அயனுக்கு தந்தையாகி சின்னன் சிறுவன் செய்த என் குடிசைக்கு நீ வாரும் அருமையா மனம் மனம் பூரித்தது, உள்ளம் பூரித்தது, உடல் செலுத்தது. பகவானே நானு காலையில வந்தேன், உச்சி பொழுதாய் போச்சு, எனக்கு ரொம்ப பசி. அப்படிங்களா? ஆமா நாராயணா. அதனால் எனக்கு அன்னம் படைக்க வேண்டுமே. அதிகமாச்சு வீட்டில் நான் அமுது உண்ண வேண்டும், எனக்கு நீ அமுது படைக்க வேண்டும். அப்படியா நாராயணா? ஆம். அங்கே 1000 மன்னர்களே 32 காய்கறி வளர்த்து ரெடியாகட்டும். பொரிய போட்டுங்க, உட்காரு மயமா உட்காரு.
தேங்காய் இல்லையா? சொன்னா தேங்காய் தேங்காய் இல்ல இல்லையா? தேங்காய் இல்லை வெத்தலை பாக்கு. நீ வாங்கி வை கோபிக்க. முதல்ல நடுமையை வைய நடு சண்டை போய் கும்பிட. நடுமையை வைக்க. என்ன இறக்கி என்னடவா என்னடவா? இல்ல ரைட் 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 ரைட். அம்மா வைக்கிறதுனால அப்படியே அச்சா மிதுரா பகவானே நாராயணா நான் ஒரு 100 ரூபாய்னா அதான் பகவானுக்கு தானே சொல்றேன். நமக்கு அதை வாங்கி வைப்பா. மிதுரா பகவானே நாராயணா அடேப்பா 1000 மன்னர்களை விட்டு விட்டு நான் ஒருவன் சாப்பிடுவதற்காகவா 1000 மன்னர்களை விட்டு சமைத்திருக்கின்றீர்கள்? ஆமா பகவானே சரிங்க. நாராயணா 1000 மன்னர்களை விட்டு உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? உட்கார் சாமி, அப்படியே உட்காருங்க. இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு இப்ப இந்த புண்ணியம் செய்தவங்க சொன்னனே அந்த கட்டப்ப வந்து நீங்களாம் உண்மையே புண்ணியம் செய்தவர்கள் தான். ஆமா ஆமா அம்மா அம்மா சத்தியம் பண்ணி சொல்லுவோம் நான் இந்த ஒரு கட்டத்தை மட்டும். ஏன்னு கேட்டா இந்த மகாபாரதத்துல இந்த மாதிரியான ஒரு கதை, இந்த ஒரு நாடகம் மட்டும்தான் இந்த சதுர்புஜ சேவையை பார்க்கலாம். வேற எந்த நாடகத்தையும் நீ பார்க்க முடியாது. மிதுரா பகவானே 1000 மன்னர்களை விட்டு ஆமா நான் ஒருவன் சாப்பிடுவதற்காக 32 பதார்த்தங்கள் செய்திருக்கின்றீர்கள். நாராயணா சரிங்க. 32 பதார்த்தம் செய்திருக்கீங்களே. ஆமாம் ஐயா, நீங்க எல்லாம் கூத்து பாக்குறீங்களம்மா. இந்த நாடகம் இருக்க கிருஷ்ணன் தூது, விதுரன் விருந்து. இது விருந்து. இப்ப எனக்கு பகவானுக்கு விருந்து படைக்கிறாங்க. விதுரா எனக்கு விருந்து படைக்கின்றான். ஆனா இது மகாபாரதத்தில் உண்டு. 32 பதார்த்தங்கள் வைத்து படைத்தார்கள். ஏமா சத்தப்படாத. ஆனா இந்த 32 பதார்த்தத்துக்கும் பேர் உண்டு. ஆமா இதை நீங்க நினைக்கலாம், என்னடா பகவானுக்கு 32 பதார்த்தம் வச்சு படைச்சிருக்காங்களா, நாம எல்லாம் 32 சாப்பிடலையே அப்படின்னு நினைக்க போறீங்க. அது சரி. நீங்களும் சாப்பிடுறீங்க. அரைக்கரையில இருந்து, சிறுக்கரையில இருந்து, வெண்டைக்காய் சுண்டைக்காவில இருந்து, கோவக்காயில் வரைக்கும் 32 பதார்த்தங்கள் நம்ம இயற்கையாவே நமக்கு தெரியாதவே சாப்பிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டா, நாம சாப்பிடக்கூடிய பொருள் அனைத்தும் நம்முடைய உடலுக்கு தேவைப்பட்ட மருந்துகள். கீரை வகை சாதாரணமா அதெல்லாம் உடலுக்கு மருந்து வகையான ஒரு சாப்பாடுகள். தேவையில்லாத ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு தான் நம்ம உடம்பு வீணா கெடுத்துக்கணுமே தவிர மருந்தா உண்டான சாப்பாட்டை அந்த காலத்துல சாப்பிட்டாங்க. அந்த காலத்துல நடவு நாட்டம் நாத்துக்கு மருந்து வச்சானா என்ன செய்தான்? வெறும் தழையை ஒடிச்சு போட்டு மாட்டு சாணி ஆட்டு சாணி கொண்டு கொட்டி தான் பயிர் வச்சான். எந்த வியாதியும் கிடையாது. இப்ப நாத்தாங்கல்ல மருந்து அடிக்கிறான். அதை விட ஒரு களைக்கொல்லின்னு வந்துருது. அது நம்ம மவுத்தே கொல்லியாக்கிடுது. எப்படி பாஸ்ட் ஃபுட் ரைஸ்னு ஒண்ணு வருதுங்க. மனிதனுக்கு கொல்லியே அந்த மாதிரி பாஸ்ட் ஃபுட் ரைஸ்னு ஒண்ணு வருது. அதை சாப்பிடுறா பாஸ்ட் ஃபுட். ஆமா, அந்த மாதிரி
அந்த மாதிரி 32 பதார்த்தங்கள் பகவானுக்கு வச்சு படைச்சாங்களே, நமக்கு தெரியலன்னு நினைக்காதீங்க. இயற்கையா நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. களை வெட்டிக்கினே போவாங்க பொம்பளைங்க, ஒரு கீரையா பறிச்சு மெட்டில் வச்சுட்டு வருவாங்க. அது கலவை கீரை, அது பேர் என்ன? அதை கொண்டாந்து கலந்து சாப்பிட்டா அது என்ன? அந்த மாதிரி அதெல்லாம் எம்மா அதை உட்காந்துருக்கீங்க பெரியவங்க, உங்களுக்கு தான் தெரியும், இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால 32 பதார்த்தம் வச்சுட்டார். அப்படிதானுங்க? அதனால எம்மா ஐயா நீங்க நாடகத்தை கருத்தா பாக்குறீங்க. மகாபாரதத்தில் 32 பதார்த்தங்கள் பேரு போட்டு வச்சிருந்தாங்களே தவிர இந்த நாடகத்தை எழுதினவரு, இந்த நாடகத்தை எழுதின ஆசான் விழுப்புரம் பக்கம் கோரவழின்னு ஒரு ஊர். கோரவழி அண்ணாசாமி என்ற ஆசிரியர் தான் இந்த நாடகத்தை எழுதப்பட்டது. அவர் 32 பதார்த்தத்தை பாட்டா பாடி வச்சிருக்காரு. அது தெரிஞ்ச வரைக்கும் பாடினாதான் ஜனங்களுக்கு ஏத்துக்குவாங்க. கேட்டா நம்ம கொஞ்சம் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவுதான், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிட முடியாது. எல்லாம் ஏன் தெரிய முடியாதுன்னு கேட்டா, இந்த உலகத்தில் உண்டான புஸ்தகங்களை நம்ம சிரஞ்சீவி பட்டம் வாங்கி, சிரஞ்சீவினா இந்த உலகம் அழியிற வரைக்கும் நம்ம அழியாத ஒரு பட்டத்தை வாங்கிக்கின்னு நீ படிச்சாலும் அப்ப கூட அந்த புஸ்தகத்தை படிச்சு முடிக்க முடியாது. அப்பேற்பட்ட புஸ்தகம் எல்லாம் இருக்கு. புரியுதுங்களா? சரிங்க ஐயா. அதனால நமக்கு தெரிஞ்ச வரை பாடுவோம், அவ்வளவுதான். இந்த ஆழ்வாருக்கு செய்யறோம். இவர் பெற்ற தாய்க்கு என்ன கடமை பண்ணார் தெரியுமா? அதை சொல்ல. இந்த 1000 பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டு தங்கச்சி அடிமையாக்கிட்டா அக்காவை. அந்த அக்காவை அடிமையாக்கிட்ட உடனே அந்த 1000 பாம்பு சொல்லுது, காசிபருக்கும் வினுதைக்கும் பிறந்தவன் கருடன். காசிபருக்கும் கத்தூருக்கும் பிறந்தது பாம்பு. ரெண்டே முட்டை. யாரு? விடுதைக்கு. ஒன்று அருணன். யாருக்கு? சூரிய நாராயணமூர்த்தி. தேர் ஓட்டுறான் அருணன். அந்த அருணன் என்ன பண்றான், இவ 1000 புள்ளி பெற்றாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த முட்டையை உடைச்சிடுது. அதனால 2 கால் இல்லாத அவ்வளோ அழகா பிறக்கிறாரா அருணன். அவரு சூரியனுக்கு தேர் ஓட்டுறாரு. அப்ப அவர் சொன்னாரு, அடுத்த முட்டையை உடைக்காதம்மா, அது முழுவா வளர்ச்சி அடைந்து அது பிறக்கட்டும். அப்படி பிறந்தவதான் அந்த கருடன். காசிபருக்கும் வினுதைக்கும் பிறந்தவன். அப்ப இப்படி பிறந்த உடனே கத்தூரு தங்கச்சி, அந்த விழுது அக்கா. அப்ப அடிமைப்படுத்துற அக்காவை, அந்த அக்காவுடைய துன்பத்தை நீக்குவதற்கு இந்த 1000 பாம்புகள் சுமந்து தேவலோகம், சொற்குலகம், சகல உலகத்துக்கும் அது என்னென்னலாம் வேலை வாங்குதுங்களோ அந்த பாம்புங்க அது அனைத்தையும் செய்து பெத்த தாயினுடைய கடமையை நீக்கிய புண்ணியவான். அப்பேற்பட்ட ஆழ்வார் சாதாரணமானவர் அல்ல, பகவானுக்கு சேவையா இருக்கிறாரு தவிர அதுக்கு முன்னாலே பெற்ற தாயினுடைய துன்பத்தை நீக்கியவர். பெற்ற தாய் தகப்பனும் முதல்ல, அதனாலதான் தாய் தகப்பன், அப்பதான் கடவுள். மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். ஆமா, அந்த மாதிரி இப்ப குழந்தைக்கு மாதா பால், அப்புறம் மாட்டுப்பால், இந்த மாதிரி இந்த பூமி பால் எல்லாமே இந்த பூமியில கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை தான். அதனால 32 பதார்த்தம் பாட்டா எழுதி வச்சுட்டாரு கோரவழி அண்ணாசாமி ஆசிரியர். ஆமா, அதை பாடி காட்டாதான் தெரியும். அதை பாடி
சம்பா நெல்லா ஓ நான் 72 இருக்குது இது வரைக்கும் தெரியாதுக்கா எனக்கெல்லாம். ஜீரக சம்பா இல்ல சீரக சம்பா நெல்லு ஜீரக அரிசி தெரியாது. நான் சாப்பிட்டதே இல்லைப்பா. நேரா அங்க சூப்பர் மார்க்கெட் போங்க, 110 ரூபாய் கிலோ, 1 கிலோ வாங்கினீங்க. அம்மா சீக்கிரமா சொல்றேன். 110 கிலோ ஊர் சோறு தின்றோம், நமக்கு 110 ரூபா கிலோ நாங்க சாப்பிட முடியும்? அடப்பா இப்ப எங்க ஊர்ல விளைஞ்சது. ஆமா இப்ப வந்து ஆனா ஏக்கராவுக்கு 10 மூட்டை தான் ஒரே விளையும். ஒரு மருந்து கூட அடிக்கலாமா? இந்த வேப்பம் புண்ணாக்கு இந்த நாட்டு தழைய போட்டுட்டு வந்தாவா வராட்டில போட்டுட்டு ஆடி 18 விட்டான். இப்ப அறுத்துட்டான். நல்லது. அதை அதை சிதறாமல் பதறாமல் பச்சரிசி குத்தி குத்தி பாட்டு எழுதியிருக்காங்கன்னா கடவுள் இல்ல. ஆமா அதில் ஆவின்பால் கூட விட்டு தலுகை எண்ணம் கழுகு எண்ணம் செய்து புளியோதரை ஆமா தயிரோதரை தைரோதரை திருமால் வடை திருமால் வடை நீங்க வடைய வாரி வாரி வைக்கிறாங்க, நம்ம சாப்பிட முடியல. என்ன? அதெல்லாம் சாப்பிட்டோம் வவுத்துக்கு தானே, அதான். சாப்பிட்ட மாதிரி வைங்க, குடுங்க குடுங்க அங்கே நின்னுங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து கடவுள், அவங்க எல்லாம் கடவுள் பிறப்புன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உள்ளங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம். அந்த மாதிரி அந்த மாதிரி அப்போ புளியோதரை தயிரோதரை திருமால் வடை அது பேர் திருமால் வடை. பகவானுக்கு வச்சு படைக்கிறதால அதுக்கு பேர் திருமால் வடை. 32 பதார்த்தம் வச்சுட்டீங்க. அவ்வளவுதானே? ஏமா ஐயா நீங்க இப்ப கவனமா என் பக்கம் திரும்ப, எல்லாரும் என் பக்கம் பாருங்க. 32 பதார்த்தம் வச்சுட்டார். உங்களை ஒரு சின்ன ஒரு கேள்வி சொல்லுங்க. 32 பதார்த்தம் வைத்த இந்த இலையில் இன்னும் என்ன வச்சா சாப்பிடலாம் சொல்லுங்க? மடை வச்சா சாப்பிடலாம். பணம் வச்சாலா சாப்பிடலாம். மணம் வச்சா சாப்பிடலாம். அந்த சீலிங் இல்லைன்னா சொல்ல முடியுமா? ஐயா வச்சாதான் சாப்பிடுவோம். மனசு வச்சாதான். மனம் முறிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க. ஆமா 32 பதார்த்தம் உப்புடன் முகமுலர்ந்து உபசரித்து உண்மை பேசி அது உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதியே அமிர்தமாகும். அன்பா பேசி வாங்க உட்காருங்க. ஆமா என் வீட்டை பூ தான் இருக்கு, சாப்பிடுங்க வாங்க. ஆமா அது என்ன சொல்றாங்க? ஆமா ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து சாப்பிட கூப்பிட்டா வாங்க 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 உட்காருங்க. ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உண்மையா மனசால பேசி. அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கரைக்கிற ஒண்ணு நினைச்சுக்கிட்டு காய்ச்சா குடிக்கிற ஒண்ணு நினைச்சுன்னு குடிப்பாண்டா. அதான் இப்ப வரவங்க அப்படிதான் சொல்றது. எங்க வீட்டுல நீங்க பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் எங்க குடிப்பான்? சாப்பிடலாம் வந்திருப்பான். எங்க வீட்டு குழம்பு உங்களுக்கு பிடிக்காது. நீங்க எங்க வீட்டுல சாப்பிட மாட்டீங்க, எங்க வீட்டுல கை நினைக்க மாட்டீங்க. நைட்டு பாரு என்ன வடையா 1 2 வைக்கிறீங்க, இன்னும் 2 சேர்த்து வைங்க. அது முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி அது உப்பில்லா கூடிட்டாலும் உப்பே இல்லாத காட்சி கொடுத்தாங்களும் முன்பதியே அமிர்தமாக சொன்ன சொல்லாகப்பட்டது. அதுல உப்பு இருக்குது ஐயான்னு பார்க்க மாட்டாங்க, அப்படியே குடிப்பாங்க. அதான் செய்யும். உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி அது உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதியே அமிர்தமாகும். முப்பழமோடு மாப்பழா வாழை முப்பழமோடு முகங்கண்டித்து வரையின் என் வீட்டுக்கு வந்துட்டான். அது முக்கணி வச்சாலும் சரி. என்ன முப்பழமோடு முகங்கண்டித்து வரையில் நப்பிய பேசினிடும் கடும் பசியாகும் தானே. அந்த மாதிரி கதையா மனசு வச்சாதான் சாப்பிடணும். டமால்னு சொன்னாங்க பாரு, அதேதான் இதுரா. இதை சாப்பிடுவதற்கு எமக்கு மனம் இல்லை. துரோகி தாண்டா நீ. என்னங்க ஏமா அருமையா நாடகம் பாக்குறீங்க, நீங்க சிந்தனை தவறாத பாக்குறீங்க. அருமை. 10 பேர் உட்கார்ந்தாலும் செம்தியா சொல்றாங்க, ரொம்ப அருமை. 32 பதார்த்தம் எம்மா, இதுல ஒரே பறிக்க ஒரு பொருளை இவன் சாப்பிட மாட்டான் ஐயா. ஒரே பொருள் கூட சாப்பிட மாட்டான், சாப்பிட முடியாது. கடவுள் கொடுத்த வர அவனுக்கு. என்ன அப்படியே வர அவருக்கு? இவனுக்கு கும்ம நோய்.
ஓஹோ அதனால இதுல எதையுமே அவன் சாப்பிட முடியாது. அவன் சாப்பிடக்கூடியது புல்லரிசி கஞ்சி மட்டும்தான். ஓஹோ என் மாத்திரத்தை கொண்டாந்து சுட்டு கொண்டாந்து அடுக்குறானே. என் மாத்திரம் வச்சா அந்த புல்லரிசி கஞ்சிரா வச்சா என்ன பூச்சி எனக்கு. ஏன் பகவான 1000 மன்னர்களை விட்டு 32 காய்கறி பதார்த்தத்தோடு வைக்க கூடாதெல்லாம் வச்சிருக்கிறான். நான் பார்க்காதலாம் அந்த இலையில இருக்குது. அத்தை விட்டுட்டு போய் அந்த புல்லரிசி கஞ்சி மேல ஆசைப்படுறிய உங்க என்னங்க உங்க பொன்முடி பசங்க நீங்க வில்லாதி வில்லனோட. டேய் ஓ இரு, நீ கேட்கிற கேள்வி சொல்றேன். எப்படி? ஆளும் பனையும் தேனும் திணையும் அது தேவருக்கு அமுது. ஆளும் பனையும் இரு. ஆளுன்னு சொன்னா ஆமா ஆலமரத்துல பழம் பழுத்திருந்தா பாருங்க, அதுல பல பட்சிகள் சத்தம் கேட்டு கச்ச 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 குருவி காக்கா கத்திக்கினே இருக்க முடியாது. 4 மணிக்கலாம். ஆளும் பனையும் பனைன்னா பனைமரம். ஒரு காலத்துல நலாயணி தன்னுடைய கணவர் மௌதக்கல்ய மகாமுனிவரை குஷ்டரோகியவர். ஆமா அவரை நடக்க முடியாத கூடையில தூக்கிட்டு போறா அந்த அம்மா. ஆமா அப்படி போகும்போது பணசாலை வழியா போறாங்க. இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு. ஆமா அப்ப பணசாலை வழியா போகும்போது அந்த மௌதக்கல்யர் கூடையில உட்கார்ந்து தலைமையில அந்த பணம்பழத்தை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு நலாயினி இறக்கி கூட அப்படின்னாரு. இறக்கி வச்சுட்டாங்க. சரி என்னங்கன்னு கேட்டாங்க அந்த அம்மா. அந்த பாரு பனம்பழம் எனக்கு பசியா இருக்குது, பனம்பழம் வேணும்னு கேக்குறாரு. பொம்பளை மரம் ஏறவே முடியாது. அதுதான் பசிக்கு பணம் தின்னுன்றது. அதுதான் பசிக்கு பணம்பழம் தின்னுன்றது. பசிக்கு பணம்பழம் தின்னா பித்தம் போற வழி போகணும். அதேதான். சரி பசி தானே அப்படி இல்ல, பணம்பழம் தின்னா பித்தம் தானுவான். ஆமா பசிக்கு பணம்பழம் தின்னா பித்தம் போற வழியில போயிடும். பித்தத்தை அடிச்சு போயிட்டு இருக்கிற மாதிரி இல்ல. அப்ப பாருங்க அந்த அம்மா சொன்ன பழமொழி அந்த மாதிரி பணம்பழம்னு கேட்கிறார் மௌதக்கல்ய மகாமுனிவர். அவருக்கும் குஷ்டரோகி மரம் ஏற முடியாது. அப்ப அந்த அம்மா நினைச்சாலாம், கணவன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றாதவள் மனைவி கிடையாது. இதெல்லாம் விட்டுட்டு பணம்பழத்து மேல ஆசை வச்சுட்டாரு. அப்பதான் அந்த அம்மா நினைச்சாலாம், நான் பதிவிரதாவா இருந்தா, நான் பத்தினியா இருந்தா என் கணவனுடைய உதட்டுக்கு அந்த பணம்பழம் வரணும்னு நினைச்சாலாம். சரன்னு வந்துதான். அதுக்குதான் அந்த காலத்துல எழுதுனவங்க உதட்டிலே பனம்பழம் பழுத்ததுண்டு, ஏட்டிலே எழுதாத படித்ததுண்டு, ஓட்டிலே வருத்த செங்கல் முளைத்ததுண்டு. நானா எழுதுனேன் இல்ல, ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போட்டாங்க. ஆமா அதை நம்ம எங்கேயே தேடி கண்டுபிடிச்சு வாங்கி வந்து படிச்சுட்டோம். அதனால ஆளும் பனையும் தேனும் திணையும் அவ யாருக்கு? முருகருக்கு. ஆமா இந்த பகவானுக்கு அவள் புல்லரிசினுடைய அவள் புல்லரிசி கஞ்சி எனக்கு ரொம்ப பிரியம். இந்த 32 பதார்த்தம் எனக்கு தேவையில்லை. நீ புசிக்கக்கூடிய புல்லரிசி கஞ்சி தானடா வேண்டும். போய் எடுத்து வா போ. நாராயணா, நீங்கள் வருவதற்கு முன்பதாகத்தான் சாப்பிட்டு விட்டு வந்து கழுவி கமிழ்த்து வைத்து விட்டாராம். நாராயணா அது சரி. இப்போ இப்போ இந்த 32 பதார்த்தங்களை கொண்டு வந்து வைக்கும் பொழுது புல்லரிசி கஞ்சி கொடுப்பானா? ஆமா. நான் நினைக்க எனக்கு எப்படி என்னுடைய நாவில் உமிழ்நீர் சுரந்ததோ, உமிழ்நீர் சுரந்ததோ. இப்ப ஒருத்த மாங்காய் தின்றான்னு வச்சுக்க, எதுக்கு ஒருத்த பார்த்தா அவர் எச்சு சொல்ற அது மேல தானா ஒரு மேய்ச்சா. அப்போ அவன் கொண்டு வந்து கொடுப்பானா? நான் நினைக்க என் நாவில் உமிழ்நீர் சுரந்தது எப்படி சுரந்ததோ அத மாதிரி நீ வைத்திருந்த மொந்தையில் கஞ்சி ஊறி இருக்கின்றது, அதை போய் எடுத்து வா போ. மந்தையில் கஞ்சி ஊறி இருக்கின்றதே. நாராயணா கோவிந்தா நாராயணா. அப்படி இல்ல, இந்த கெருட ஆழ்வார் உயிரா இருக்கும் போது தினம் ஒரு தவுக்குலி பிடிச்சி போடுவாராம். எது கிடைக்குதோ போடுவார். ஒரு நாள் சுத்தி பாக்குறாரு, கிடைக்கல.
எதுவுமே கிடைக்கல. ஐயோ கடவுளே கடவுளே ஆழ்வார் வருவாரே வருவாரு. அவர்கள் என்ன செய்வேன் செய்வேன். அந்த காஞ்சி போன சேத்துல ஒண்ணு கிளம்பி வருதான். ஓஹோ. எப்படி இத அம்மா கதையா சொல்லுவாங்க அவங்க. இல்ல நான் தான் பார்த்தேன். அந்த முதல் கூட்டு வச்சுட்டு இல்லையா, கூட்டு முடிச்சு செத்து வந்து ஏரியா போனேன். அவரு கூட வந்தாரு. அவரு என்ன பண்ணாரு, இந்த பக்கத்துக்கு கீழே வந்துட்டாரு. எனக்கு தெரியாது. இவரு என்ன பண்றாரு, ஐயோ வந்துட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சு சுத்தம் வந்து பாக்குறாரு. அந்த மடையில தண்ணி இருக்குது, எங்கேயுமே காணும், என்ன பண்ணுவோம் அவருக்கு அப்படி சொல்லி இவ்வளவு போய் தோக்கல. அப்படியே அதோ காட்டிட்டு சொல்லிட்டு அப்படி தூக்கி அப்படி குடிச்சாரு பாரு. அந்த மாதிரி வந்து தூக்கின்னு போறாரு. அந்த மாதிரி பறவைகளுக்கு நம்ம கொடுத்தால் பறவைகள் மட்டும் கிடையாது, கோழியா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், கொடுத்தோம் சொன்னா அதெல்லாம் நன்றி வைக்குமா, ஐயோ அவங்களுக்கு பாதுகாப்பு செய்யுமா. ஆனா மனிதனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போடா, கொடுக்கும்போது தான் போடா. அந்த மாதிரி பறவைகளுக்கு கொடுத்தா அவ்வளோ நன்மையா. நன்மையா விதுரா நாராயணா கொண்டு வந்து விட்டாயா? ஆமா நாராயணா. ஏமா ஐயா நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னனே, ஆமா அந்த நேரம் இதுதான். இதுதான். இப்ப கஞ்சி வேணும்னு கேட்டுட்டீங்க. அந்த கஞ்சி இறையில ஊத்தலாம் என்னாவோ, அப்படியே நாலா பக்கமும் கீழே தான் போவோம். 4 பக்கம் போகும். ஆனா இப்ப 2 கை இருக்கு, 2 பக்கம் பிடிக்கலாம். ஆமா. ஆனா இன்னும் 2 பக்கம் கீழே தான் விழுவோம். அப்ப அந்த கஞ்சி மேல் இருக்கிற ஆசையால் பகவானுக்கே தெரியாத, தன் அறியாத இன்னும் 2 கரம் தானா உற்பத்தி ஆகுதான். இதற்கு பேர் தான் 4 புஜம் ஏற்பட்டால் இதற்கு பேர் சதுர்புஜ சேவை. அம்மா மகாபாரதம் உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி சொன்னேன், இன்னைக்கு பார்க்க வேண்டிய நாடகம்னு. அது துரியோதன வேஷம் கட்டினுக்கிறாரு. ஆமா. அவர் மகாபாரதம் படிப்பார், நான் ஊங்கூட்டுவேன். ஆமா, உனக்கு தான் படிக்க தெரியாது. 3ஆம் கிளாஸ் தர போன பள்ளிக்கூடம். உண்மையதான் சொன்னேன். சரிப்பா, ரைட். ஆனா ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஏன் அவர் படிக்கும் போது இந்த கஞ்ச இலையில ஊட்டும் போது பகவான் இவருக்கு சதுர்புஜ சேவையை கொடுக்க போகிறார் என்று தெரிந்த யாருக்கு தெரியுமா? யாருக்கு? ஞானக்கண் உடையவர்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓஹோ, கண்டிப்பா. யார் அது? சித்தர்கள், முனிவர்கள், தேவர்கள், எம்புருடர், சித்தி வித்தியாதர், சித்தர்கள், இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஆனா இந்த சதுர்புஜ சேவையை பார்ப்பதற்கு மகாபாரதத்தில் எழுதி வச்சிருக்காங்க ஐயா. இந்த விதுரனுக்கு பகவான் காட்சி கொடுக்க போறாருன்னு எறும்பா வண்டா உருவெடுத்து இந்த விதுரனுடைய குடிசையில காத்து கொண்டிருக்கின்றார்களா. ஓ, அந்த முனிவர்கள் எல்லாம் சத்தியம் பண்ணி சொல்ற மகாபாரதத்தை படிச்சு பாருங்க நீங்க. அப்போ அந்த தேவர்களே வடிவெடுத்து எறும்பா வடிவெடுத்து இந்த காட்சியை பார்க்க வந்திருக்கின்றார்களே. இன்னைக்கு ஏகாதேசியை முன்னிட்டு இந்த ஆழ்வாருக்காக இன்னைக்கு இந்த பேர்பட்ட நாடகத்தை வைத்து இந்த தெய்வீகமான கதையை இன்னைக்கு சதுர்புஜ சேவையை பார்க்க வந்திருக்கீங்களே, நீங்க எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். கண்டிப்பா இல்ல? ஆமாங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி. எப்படி? இலையில கஞ்ச ஊத்துனதும் இப்ப ஊத்த மாட்டாங்க. தேங்காய் கல்பரத்தை ஏற்றி தேங்காய் உடைச்சி இந்த மாலையை கழுத்துல போட்டுட்டு இந்த இலையில கஞ்ச ஊத்தும் போது அத்தனை பேரும் கோவிந்தா போடணும். கஞ்ச ஊத்தும் போது தான் போடணும். ஆமா. தேங்காய் உடைக்கும் போதோ கற்பூரம் கொளுத்தும் போதோ போடக்கூடாது. இந்த கஞ்ச ஊத்தும் போது எல்லாம் ஒப்பா கோவிந்தா. ஆமா, கோவிந்தா என்று சொன்னால் நீங்க செய்த பாவம் போகுமா என்று போய்விடுமா. உங்களுக்கு சந்தேகம் எப்படி? நீங்க நினைக்கலாம், எப்படி அது எப்படி கோவிந்தான்னு சொன்னா பாவம் போகும், எப்படி போகும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஒருத்தன் சாமியே இல்லைன்னா எங்கடா கடவுள நீ பாண்டி முன்ன எத்தனை கடவுள் உண்டு, அத்தனை கடவுள் என் செவி இங்கதான். அதேதான். ஆனா எங்கடா இருக்கா கடவுள்? எங்கடா வரும்? அவனுக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனுக்கு கோவிந்தன்னு பாட்டங்காரன் பேர் வச்சுட்டான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? கடவுளே இல்லன்னு சொல்றவனுக்கு ஒரு பையன் பிறந்தது. அந்த பாட்டங்காரன் கோவிந்தான்னு பேர் வச்சுட்டான். ஆனா அப்பா வச்ச பேரை தடுக்க முடியாது. தடுப்பானா? முடியாது. கோவிந்தன் பேர் வச்சுட்டான். நாள் போயிடுச்சு. பையன் வளர்ந்துட்டான். இந்த சாமி இல்லன்னு சொன்னா பாரு. ஆமா. அவனை யமம் பிடிக்க வந்துட்டான். இது நல்லா கேளுங்க. யமம் பிடிக்க வந்துட்டான். அப்ப யமம் பிடிக்க வந்தா பாரு. அவன் தான் பாரு. எப்பயுமே சாவம் போறவன் கண்ணுக்கு கண்டிப்பா யமன் தெரியும். யமன் தெரியவானா? யமன் தெரியவான். அப்போ யமனை பார்த்துட்டான். யமனை பார்த்தது என்ன நினைச்சானா, ஆஹா யமன் நிக்கிறான், நம்ம உயிரை கண்டிப்பா பிடிச்சிருவான்.
அப்பதான் நினைச்சானா அப்ப யமன்னு ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா அப்ப கடவுள்னு ஒருத்தன் இருப்பா இல்லையா? அப்ப இருப்பா இல்ல? நான் சொல்றது எல்லாம் புரிஞ்சுக்க. புரியுதாயம்மா? அப்ப யமன் ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா அப்ப கடவுள் என்பவன் ஒருவன் இருக்கான். அன்னைக்குதான் அவன் உணர்ந்தானா. அவன் என்ன பண்ணா, கடவுளை கூப்பிடல. இந்த பயம் வந்து கோவிந்தா கோவிந்தா யார கூப்பிட்டான்? அவன் புள்ளிய அவன் மாவனை கூப்பிட்டான். நான் அந்த வழியா போனேன். என்னதான் கூப்பிடுறேன்னு நான் நீ போய் நின்னுட்ட. அந்த யமன் பார்த்தான். அடையப்பா, சிவபெருமானாவது மார்கண்டனுக்கு பாதாளத்துல விட்டாரு. வந்துக்கிறவன் பகவான் திருட்டு போய் இவன் உதச்சாமா எங்க போய் சேரும்னு தெரியாது. முட்டிச்சான் ஓட்டம். அப்ப அந்த கோவிந்தா ஒரே சொல், அந்த சொல்லுக்கு எப்பேற்பட்ட ஒரு, அதனால இன்னைக்கு நீங்க கோவிந்தா என்று சொன்னால் நீங்க செய்த பாவம் போகுமா என்று போய்விடுமா? கல்பத்தியத்தை அப்படியே வச்சு வச்சுட்டு வந்து மாலை போடுமா? இப்ப கோவிந்தா போடக்கூடாது. கஞ்சி ஊத்தும் போது தான் கோவிந்தா போடணும். இந்த கஞ்சி கொடுத்ததும் பகவானுக்கு கும்பகோணம் போயிடுது. கஞ்ச ஊற்றுகள் நீ படைத்த 32 பதார்த்தங்கள் தேவை அல்ல. நீ புசிக்கக்கூடிய புல்லரிசி கஞ்சி தானடா எமக்கு வேண்டும் என்று கேட்டேன். காரணம் தெரியுமா? நாராயணா, நீ புசிக்கக்கூடிய புல்லரிசி கஞ்சி நான் புசித்து உன் உடலில் இருக்கக்கூடிய கும்ப நோயை நான் பெற்றுக் கொண்டேன். இனிமேல் உன்னை கும்ப நோய் என்பது தொடரவே தொடராது. விதுரா, நாராயணா, இப்ப சொல்றேன், உமக்கு எனக்கும் உன் குடிசையிலே காத்திருக்கின்றார்கள் தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், கண்ணுருடன், கம்புருடன், சித்து வித்யாதரன், அஷ்டத்துக்கு பாலர்கள், நவராத சித்தர்கள், அவர்களுக்கும் இந்த கருடாழ்வார் இந்த ஆனாய் பிறந்தான் நன்னகரத்தைச் சேர்ந்த இந்த கருடாழ்வார் இந்த சன்னிதானத்தில் வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் இன்னும் பக்கம் கிராமத்தில் வந்திருப்பார்கள் அவர்களுக்கும் இந்த கதையை பார்த்துட்டு பார்க்காதவர்களுக்கு சொல்லும் போது இந்த கதையை கேட்கின்றார்களே அவர்களுக்கும் மொத்தமா உங்கள் அனைவர்களுக்கும் என் முழு லட்சுமி நிறைந்த என் மார் நிறைந்த லட்சுமி கடாட்சத்தோடு உங்கள் அனைவர்களுக்கும் இந்த எம்பெருமானுடைய சதர் பூஜை சேவையை உங்கள் அனைவர்களுக்கு நான் கொடுத்தேன். அளித்தேன்.
இப்ப பணம் பணம் பகவானுக்கு இப்ப காசு கொடுக்கணும், இப்ப கொடுக்கலாம். கையில் உண்டாந்து முதல் போய் வீங்க போய் மா பே பாய் முருகன் மூட்டுது பாபா அந்த முருகன் அம்மன் அவுத்து பாய் பாப்பா எடுத்துவாங்க இது எடுத்துவாங்க பாப்பா எடுத்துவாங்க அக்கா நல்ல பாட்டு கொஞ்சம் நேரம் இருங்க, நல்லா போயிடு. இருக்கிறவங்க இருக்கட்டும். இல்ல அண்ணன் நல்லா கொடுத்தாச்சு, நல்ல பாட்டு சண்டை வைக்கிற கதை வேண்டாம். சண்டை பூஜை காட்சியோட ஒன்னும் 1 மணி நேரம் நின்னே முடிச்சா கூட சண்டை தேவையில்லை. அருமையான காட்சி நல்லப்பா. 2 நாளுக்கு கூட பாடு 10 நிமிஷம். கிளம்புறா இருந்தாலும் சும்மா என்ன புரியுது. அம்மா இப்ப சதுரபுஜ சேவை கண்டவங்களுக்கு அனைவர்களுக்கும் அந்த கோவிந்தா என்று சொன்னால் பாவம் போகுமா என்று சொல்லுமே. அந்த கதையில ஒரு பாடல் அருமையா பாடிருக்காரு, அண்ணன் பாட சொன்னாரு. கோவிந்தம் 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 எங்கரி கோவிந்தம் 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 கோவிந்தமே ஹரி கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தமே கோவிந்தம் 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 எங்கரி கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தமே கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தமே ஹரி கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தமே பூவி அழைத்திடு யானை முன்னை இது கொடிய கராவின் சிரம்மதை கொய்து பூவி அழைத்திடு யானை முன்னே அந்த கொடிய கராவின் சிரம்மதை கொய்து பூவி அழைத்திடு யானை முன்னை இது கொடிய கராவின் சிரம்மதை கொய்து பூவி அழைத்திடு யானை முன்னே இது கொடிய கராவின் சிரம்மதை கொய்து அவளுடையவர் கல்மலை பொழிது அரக்கர் குலத்தாகி தரம் செய்து கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தமே ஹரி கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தமே வாமனமாக வடிவம் சென்றதும்
கொண்டதும் மாபலி சக்கரவர்த்தி ஈடும் சென்றதும் வாமனமாக வடிவமும் கொண்டதும் மாபலி சக்கரவர்த்தியிடம் சென்றதும் பூமியம் மூன்றடி தானமாய் பெற்றதும் பூலோகத்தை ஓர் அடியாய் கலந்ததும் கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தமே ஹரி கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தமே சிற்றென்ன வாக்கினால் கானகம் சென்றது தேவர் முனிவர் துயரத்தை வென்றதும் இதனை வாக்கியம் கானகம் சென்றது தேவர் முனிவர் துயரத்தை வென்றதும் சிற்றென்ன வாக்கினால் கானகம் சென்றது தேவர் முனிவர் துயரத்தை வென்றதும் இதனை வாக்கியம் கானகம் சென்றதும் தேவர் முனிவர் துயரத்தை வென்றதும் பொற்பொடி சாவரி எச்சலை உண்டதும் புண்டரிகனு கை பண்டரி சென்றதும் கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தமே ஹரி கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தமே நாராயணா என்ற நாமத்தை நாட்டு நலத்திரை முப்புசா காட்டைய ஓட்டும் நாராயணா என்ற நாமத்தை நாட்டு நற்கரை முப்புசா காட்டைய ஓட்டு நரை திரை பிணி மூப்பு சாக்காள் அது சரி 6 குற்றத்தை ஓட்டுவானா அந்த கடவுள் நாராயணா வென்றால் ஒரே சொல் நாமத்தை நாட்டும் நாட்டும் நரைத்திரை பிணி மூப்புசா காட்டையே ஓட்டும் காட்டையே ஓட்டும் எப்படி நாராயணா என்ற நாமத்தை நாட்டு நரைத்திரை மூப்புசா காட்டையே ஓட்டும் நாராயணா என்ற நாமத்தை நாட்டு நற்கரை முப்புசா காட்டைய ஓட்டும் சீராசாயுச்ச பதத்தை காட்டி சிங்கார பொங்கு வெங்கடாஜலம் பாட்டும் கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தமே ஹரி கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தமே கோவிந்தம் 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 எங்க ஹரி கோவிந்தம் 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 கோவிந்தமே ஹரி கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தமே கோவிந்தா கிருஷ்ணன் தூது முதுரன் விருந்து சந்திரபேசாமி நாடகத்தோடு விட்டுட்டு நாடகத்தை கண்டு கழித்தவங்க அனைவருக்கும் என்பெருமானுடைய அருளை பெற்று ஆழ்வாருடைய அருளை பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து இன்னும் வளமுடன் வாழ அடுத்த வருஷம் உங்களை வந்து சந்திக்கின்றேன் விடைபெறுகிறேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் கைத்தட்டு தாடி ஆப்பிள்